Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.3 third sum. Solve of minus 2x greater than or equal to 9 when x is a real number, x is an integer, x is a natural number. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த சொல்யூஷன் இங்கே ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லி எக்ஸ் ரியல் நம்பர் ஆகும்போது என்னது, எக்ஸ் இன்டிஜர் ஆகும்போது என்னது, எக்ஸ் நேச்சுரல் நம்பர் என்ன சொல்யூஷன் சொல்லி காட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்காங்க. 2x greater than or equal to 9. ஸோ மைனஸ் இருக்கிறது என்ன பண்ணணும்னா 2x less than or equal to மைனஸ். ஸோ இதை நீங்கள் இன்டர்வல் சேஞ்ச் பண்ணணும். மைனஸை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரீங்க, இன்டர்பக்கம் சில மைனஸால் நீங்கள் இந்த பக்கம் கொண்டாடுறீங்கனால என்ன பண்ணிக்கணும்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த இன்டர்வல். ஸோ -9 இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த இன்டர்வல் என்ன செய்யும், அந்த பக்கம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 2 நீங்கள் எந்த சைடு கொண்டா -9/2 வரும். ஸோ அவ்வளோதான், எச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரியல் நம்பராக இருக்கும்போது என்னது, ரியல் நம்பர்னால் எந்த நம்பர்னாலும் ஓகே தான். அது நீங்கள் ஒன்றுக்கு ஃபைட் பண்ண தேவையில்லை. -9/4 ஆக்சுவலாக என்னது -9/2 -4.5 ஆக்சுவலாக நல்லா நான் வச்சுக்கோங்க, -4.5. ஸோ -4.5க்கு கீழே எந்த நம்பர்ஸ்னாலும் ஓகே தான். அப்போது இந்த சொல்யூஷன் செட் ஃபார் ரியல் நம்பர், ரியல் நம்பருக்குள்ள சொல்யூஷன் செட் என்னென்னா -9 to -9/2 அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ -9/2 வரைக்கும் எந்த -9/2க்குள்ளே கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் போட்டாலும் இந்த ஸோ ஈக்குவேஷனுக்கு ஓகே தான். இப்போ செகண்ட் இன்டீஜர் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீஜர் பார்க்கும்போது இந்த -9/2 வராது அதானே, ஏன்னா -4.5 இஸ் நாட் ஏ இன்டீஜர், தட்ஸ் இன் ரேஷனல் நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த ஒரு இன்டீஜர் என்னது -5. ஸோ -5 வரைக்கும் வரும். இது இன்ஃபினிட்டி தான், ஏன்னா -7 -6 -5 -5 வரைக்கும் தான் வரும். பட் அதுக்கு மேலே எந்த நம்பர்ஸ் போட்டாலும் ஓகே தான். பட் இன்டீஜர் மட்டும் தான் போடணும். இந்த மாதிரி டெசிமல் நம்பரோ இல்லை இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பரோ இதான் போட்டக்கூடாது. இன்டீஜருக்குள்ளது ஃப்ராக்ஷன் நம்பர் எதுவுமே வராது. வெறும் இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் -7 -6 -5 வரைக்கும் வரும். -4.5 கூட வராது. அப்போ -5 உள்ளதுக்கையும் இன்டீஜர்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த சொல்யூஷனே நம்மளுக்கு 4.5 தான் வந்துச்சு. எக்ஸை வேல்யூ என்னது, எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -4.5 சொல்லி தான் வந்துச்சு. அப்போ 4.5க்கும் கீழே நம்பர்ஸாக தானே இருக்க வேண்டும். அது எப்படி வந்து நேச்சுரல் நம்பர் வரும், -4.5 இஸ் அன் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர். அப்போ அது நேச்சுரல் நம்பர் வராது, அது கவுண்டிங் நம்பர் கிடையாது, தட் இஸ் அன் இன்டீஜர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால் இதுக்கு நேச்சுரல் நம்பருக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நோ சொல்யூஷன் எழுதிடலாம். ஏன்னா வந்து பிகாஸ் -9/2 இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர். -9/2 அதாவது -4.5 இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர். அதே நேச்சுரல் நம்பர் கிடையாது போது அதோட சின்ன நம்பர்ஸ் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக இருக்க முடியாது. அதனால் நம்ம இந்த நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டு சொல்யூஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.